ஒரு நகரம் ஒரு நொடியில் முழுவதும் அழிந்தது. ஆனால் அந்த நாடு அழியவில்லை. 1945 உலக வரலாற்றை மாற்றிய ஒரு நாள். அட்டாமிக் பாம்பிங் ஆஃப் ஹிரோஷிமா. ஜப்பானின் ஹிரோஷிமா நகரம் முற்றிலும் சேதமடைந்தது. ஆனால் அவர்கள் தோல்வியை தேர்வு செய்யவில்லை. மீண்டும் எழுவதையே தேர்வு செய்தார்கள். அனைத்தையும் இழந்த பிறகும் ஜப்பான் மக்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? கல்வியை முன்னிலைப்படுத்தினர். மீண்டும் கட்டத் தொடங்கினர். ஒற்றுமையுடன் உழைத்தனர். பொறுமையுடன் முன்னேறினர். இன்று ஜப்பான் உலகின் மிக முன்னேறிய நாடுகளில் ஒன்று. வெற்றி பெறுவதற்கு முக்கியமானது எப்போதும் வெற்றி பெறுவது அல்ல, தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுவது. நமக்கு சிறிய பிரச்சனை வந்தாலும் நாமே மனம் உடைந்து விடுகிறோம். ஆனால் ஜப்பான் முழு நகரம் அழிந்தபோதும் முன்னேறியது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் மீண்டும் எழுவேன். ஏனெனில் வலிமையான மனிதர்கள் பிரச்சனைகளை தவிர்ப்பதில்லை, அதை வெல்ல கற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் இப்படி பல உத்வேகம் தரும் தகவல்களை தெரிந்து கொள்ள அறிவியல் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்பார்க்கிலிருந்து திங்கர் ஆகுங்கள்.